invite the church choir to lead us with the opening hymn. மோசம் அடைத்த பின்பு கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோட கூட இருக்கிறேன், பயப்படாது, திகையாது, கலங்காது என்று கர்த்தர் யோசுவாவோடு இந்த தேவன் அருமையான குடும்பத்தோடு இருந்து கர்த்தர் வழிநடத்துவாராக என்று ஒரு பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆத்மாவே நன்றி சொல்லு. கர்த்தர் செய்த எல்லா நன்மைக்காகவும் கர்த்தர் நன்றி செலுத்தி நாம் பாடலை பாடி கர்த்தர் நமக்கு மகிமைப்படுத்தும். ஆத்மாவே நன்றி சொல்லு, உள்ளத்தோடு. ஆத்மாவே நன்றி சொல்லு, உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்மாவே நன்றி சொல்லு, உள்ளத்தோடு. ஆத்மாவே நன்றி சொல்லு, உள்ளத்தோடு. நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு, உள்ளத்தோடு. புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு, உள்ளத்தோடு. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை
call upon all our family members to please be on the stage. Song. We are having a family song. Tamil.
Thank you, dear family members. I will now call Pastor Jonathan Sinclair Paul, Principal at Sinclair's High School, to lead us with a special prayer. Let us bow our heads in prayer. Gracious Almighty Father, the God of grace, the King of kings and the Lord of lords, Lord, today we bow down before the throne of grace, Lord, as we are humbled by your safekeeping, that your many acts of kindnesses, your tender mercies that touch us every single day of our lives, Father. Lord, these days that passed, Lord, we felt your comforting as our sorrowful hearts wept for the loss of our dear uncle, dear father, dear brother, dear husband. Father God, we just thank you for your many acts of kindnesses. Master God, you reached out your right hand of righteousness and you touched us, Lord. Lord, especially I recommit the family once again into your mighty hands. Master God, I pray that you will take charge. I pray that you will emphasize your presence. I pray that the Holy Spirit might work in our midst this evening. And Lord God, I pray that all of us, our doings, all of our acts, all of our works, Lord, may bring glory and honor to your holy name, Father. Lord, as your word says, that you watch over us day and night. Lord God, you set apart for us. You said that your word is a light to our path and a lamp to our feet, O Master. Lord, lead us in kindly light, Father God. I commit all of our lives once again into your mighty hands. I pray that the words of our mouths and the meditations of our hearts be acceptable unto thee, Lord. In Jesus' most precious name I pray. Amen. Thank you, Pastor Jonathan. For a special tribute, I would call Mr. John Ravi from El Shaddai Mission Church. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான சகோதரர் விக்டர் வேதநாயகம் அவருடைய இந்த முதலாம் நினைவு நாளில் தேவன் தாமே கொண்டு வந்த யாவருக்கும் ஊழியக்காரருக்கும் சபையாருக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் என் மனமார்ந்த நன்றியை ஸ்தோத்திரத்தை எடுக்கிறேன். இந்த நாள் அடியில் கூட அவர்கள் குறித்து சாட்சி சொல்லும்படியாக அந்த கிருபைக்காக தேவனுக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறோம். அருமையான சகோதர பத்தி சாட்சி சொல்லணும்னாக்கா, உண்மையிலே ஒரு அன்பு நிறைந்த ஒரு சகோதரர். அன்பு, ரொம்ப இரக்கம் குணமுள்ளவர், ரொம்ப தாழ்மையானவர். அவருக்குள்ள அந்த பெருமை பார்த்தது இல்லைன்னு இதுவரையிலும் ஒரு 26 வருஷம் அவர் கூட எங்க சபையில நாங்க அவர் கூட இருந்திருக்கிறோம், பார்த்துன்னு இருக்கிறோம். அவருக்குள்ள இந்த பெருமைன்றதை நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. ஒரு சிறு பிள்ளையை போல தான் அவரோட குணங்கள். சிறு பிள்ளையை போல நாங்க என்ன அவர் சைடு ஊழியத்துக்கு போகும்போது கூட நாங்க பார்ப்போம். நாங்கள் சேர்ல உட்காருனா கூட அவர் என்ன பண்ண, பரவாயில்ல ஒரு கம்ஃபர்டபுளா இருக்குது இதே அப்படின்னு உட்கார்ற அந்த ஒரு தாழ்மை குணம் உள்ள ஒரு சகோதரர் நம்ம மத்தியில இன்னைக்கு அவர் இல்லை. பரலோக ராஜ்யத்துல அவர் செய்த ஊழியத்திலும் சரி, அவர் செய்த எல்லா தான தர்ம ஊழியங்களும் சரி, ஆண்டவர் நினைவு கூறுகிற அந்த வேலையில. ஏன்னா அவர் கணவன் மனைவிக்குள்ள போட்டி போட்டுன்னு கர்த்தரோட சபைக்கு ஊழியத்துக்கு ஊழியக்காரர்களை தாங்குகிற ஒரு குடும்பமாக தேவன் அவர் வைத்திருக்கிறார். ஊழியத்தை தாங்குற முதலாவது ஒரு வருவார். ஊழியத்துக்கு இது செய்யணும் அது செய்யணும்னு சொல்லும் போது நாங்கள் அவுட் சைடு ஊழியத்துக்கு போகும்போது இந்த மாதிரி இடம் போயின்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது, சரி பிரதல் எவ்வளோ என்ன எதுன்னு கேட்பாரு. அப்போ அவர் கேட்கும்போது சொல்லுவாரு, ஒரு ஒருத்தமே நான் பார்த்துக்கிறேன் கணவன் மணிக்குள்ள. சகோதரர் சொல்லுவாரு, சிஸ்டர்கிட்ட பேசுனீங்களான்னு. சிஸ்டர் கடையில் அவர் என்ன சார் ஹோம் மினிஸ்டர்கிட்ட பேசுனீங்களான்னு அவர் வாயில அந்த அவர்கிட்ட அந்த வார்த்தை. இல்லை பிரதர், ஃபர்ஸ்ட் நீங்க தானே வீட்டுக்கு தலைவர், அதனால உங்ககிட்ட பேசுறேன் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் சிஸ்டர் பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்லுவாருனாக்கா, அவர் சொன்ன பிறகு நான் உடனே சிஸ்டர்கிட்ட கேட்ட பிறகு சிஸ்டர் சொல்லுவாங்க, பிரதர்கிட்ட பேசுனீங்களான்னு. அவங்களுக்குள்ள அந்த ஒத்துமை கணவன் மனைவி விட்டு கொடுக்கல, மனைவி கணவன் விட்டு கொடுக்கல. அந்த ஒத்துமையை நான் பார்த்தேன். அதே போல சகோதரருக்குள்ள அந்த அவருக்குள்ள ஒரு சிறு பிள்ளைகள் கூட பார்க்க மாட்டார். சபை முடிந்த உடனே சோதனை 2 கை எடுத்து பெரியவங்கல இருந்து சிறு பிள்ளைங்கள் வரைக்கும் சோதனை சொல்லுவார். வாலிப பிள்ளைகள் கூட ஒரு சோதனை சொல்லனாக்கா அந்த ஒரு நல்ல குணம் உள்ள ஒரு சகோதரர்.
அதோட ஊழியத்துக்கு நிறைய அவர் கொடுத்திருக்கிறார். ஊழியத்தை தாங்குகிறதுல எங்க சபையில் அவருக்கு நல்ல ஒரு பில்லரா இருந்திருக்கார். இன்னைக்கு நம்ம மத்தியில இல்லை, ஆனால் அவர் செய்த ஒவ்வொரு காரியங்களும் நம்ம மத்தியில இப்ப நினைவுக்கு கொண்டு வந்துகிறார் தேவன். அல்லேலூயா. இன்னும் பார்க்க போனாக்கா அவருக்கு ஏதாவது ஒரு யாருக்காவது வழியில், அதாவது 31ஆம் தேதியில நைட் பிரேயர் நடக்கும்போது நிறைய பேருங்களை வந்துட்டு வழியில பார்த்துட்டு அவங்களை கூட்டிட்டு வருவாரு. நிறைய பேர் சபை முடிந்து போக பிறகு அவர் கார்ல கொண்டு போய் நிறைய பேரை டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க ஃபேமிலியை கூட்டிட்டு போவார். அப்படி ஒரு நல்ல குணமுள்ள ஒரு சகோதரர். இன்னைக்கு நம்ம மத்தியில அவர் இல்லை, ஆனால் அவர் செஞ்ச ஒவ்வொரு நற்கிரிகளிலும் நம் மத்தியில சாட்சியாக தேவன் நினைவு கூறும்படியாக அவர் வச்சுட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. இன்னமாக கொடுக்கிற விஷயத்துல ரொம்ப தாராள குணம். அது கணக்கெல்லாம் பார்க்க மாட்டார். அவர் எவ்வளவு வேணும்னு சொல்லி என்ன விஷயத்தை கேட்பார். எல்லா விஷயத்திலையும் கொடுக்க நல்ல ஒரு மனது, ஒரு இருதயம், நல்ல ஒரு இருதயம் அவருக்குள்ளே இருந்தது. அநேகரை அரவணைக்கிறதான அந்த அன்பு இருந்தது. சக மனிதர்களிலே அன்பு செலுத்துகிற ஒரு சகோதரராக இருந்தார். அது சொன்ன பெரியவங்க சின்ன வயசு வித்தியாசம் பார்க்க மாட்டார். எல்லோரையும் ஒரே மாதிரியாக அவர் பார்ப்பார். யாரா இருந்தாலும் சரி, அவர் அரவணைக்கிற அந்த குணம் அவருக்குள்ள இருந்தது. அந்த தாழ்மை குணம் இருந்தது, அந்த பொறுமை குணம் இருந்தது. எல்லாத்தையும் சகிச்சு கொள்ளக்கூடியதான அந்த குணமுள்ளே நல்ல ஒரு சகோதரர். அவரை பத்தி சாட்சி சொல்லும்படியாக எனக்கு தந்த நேரத்துக்கு நான் நன்றி சொல்லி நான் இப்போது அதை முடித்துக் கொள்கிறேன். ஆமென். Thank you, Uncle, for the memorable and for the meaningful words. For sure, we will cherish the moments spent with him. I would next invite Mr. John Caleb to share a few words about his brother. வந்திருக்கிறவங்க யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே குடும்பத்தின் சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம். அண்ணனை குறித்து நாங்கள் சாட்சி சொல்வது மிக பெருமையாக இருக்கிறது. ஓகே, ஒரு காலத்தில் அண்ணன் வந்துட்டு எங்களுக்கு ஒரு மூத்த அண்ணன். அவர் ஒரு அன்பான அண்ணன். அவர் ரொம்ப குடும்பத்தை கவனிக்கிறது, குடும்பத்து மேலே ஒரு கரசனாக இருந்தவர். அவர் ஆர்மிக்கு சின்ன வயசுல ஆர்மியில் சேர்த்துட்டாங்க அப்பா அம்மா. அவரை சேர்த்துட்டு நான் போக வேண்டியது ஆர்மியில், பட் அவரு போயிட்டார் ஆர்மிக்கு. போயிட்டு ஆர்மியில் அங்கத்துல வந்து பீஸ் கீப்பிங் போர்ட்ஸ் போயிருந்தார் ஸ்ரீலங்காக்கு. அப்போ வந்து ஆக்சுவலாக வந்து அவர் அப்போவே வந்து ஃப்ளைட் கிராஷில் அவர் இறந்து போக வேண்டியது. ஆனால் கடவுள் இம்மற்றும் பாதுகாத்து அவர் வந்தார் குடும்பத்தை கவனிக்க முடியாது. ஆனால் அண்ணன் தம்பி மேலே ரொம்ப பாசம் அவருக்கு. அண்ணன் தம்பி மட்டும் இல்லை, சொந்த பந்தத்து மேலே ரொம்ப பாசம் அவருக்கு. அவர் ஆர்மியிலேருந்து வரும்போது நாங்கள் காத்துட்டுருக்கோம். அவர் வரும்போது பேங்க் அப்புறம் எங்களுக்கு எத்தனை பொருள் அவர் பேக் பேக்கா எத்தனை நாங்கள் காத்துட்டுக்கோம். அவர் எங்களுக்கு அத்தனை ஒரு வருஷத்துக்கான பொருள் அவர் எடுத்துட்டு வருவாரு. எங்களுக்கு அவர் சொல்லுவாரு, நீ ஃபுட்பால் ஆடிங்க. அவர் சொல்லுவாரு, நீ ஃபுட்பால்லேயே ப்ராக்டிஸ் பண்ணி. எனக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு ஹெச்எலுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. நான் ஹெச்எல் டீமுக்கு ஸ்டைஃபன் கார்டு ஸ்டைஃபன். அப்போ வந்து ஸ்டைஃபன் நீங்கள் 15 ரூபாய் கொடுக்குறாங்க. நான் ஹெச்எல் டீம் கார்டுங்கன்னா அப்போ வந்து ஃபுட்பாலுக்கு எனக்கு 15 ரூபாய் கொடுக்குவாங்க ஒரு நாளைக்கு. அவர் ஆர்மியில் இருந்து வந்துட்டு சொன்னார், அவரு நீ என்ன பண்ணி, நான் உனக்கு பூட்டெல்லாம் வாங்கி கொடுக்குறேன், நீ ஃபுட்பாலுக்கு போயிடு, நான் குடும்பத்தை பார்த்துக்கிறேன். அப்போ வந்து எனக்கு வேலை கிடைச்சிச்சு. அப்போ வந்து எனக்கு வந்து வேலை வந்து ஸ்டார்டிங் வந்து 3000 ரூபாய் சம்பளம். நான் என்ன சொன்னேன், எனக்கு ஃபுட்பால் வேண்டாம், நான் இங்கே வந்துட்டு நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் இங்கே இருந்துட்டேன். ஒரு டைமும் அண்ணன் தம்பி மட்டும் இல்லை, குடும்பத்து மீது சொந்த பந்தம் எல்லாருமே ஒரு ரொம்ப பாசமானவர். தாயை நல்லா கவனிச்சுப்பாரு. எதுனா ஒருனாக்கா ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போறதோ வர்றதோ, அண்ணன் தம்பிகளை வந்து பார்க்கறது, குடும்பங்களை போய் பார்க்கறது, அவர் ஒரு ரொம்ப அன்பா இருந்தாரு. சபையில கூட அதே சிறு பிள்ளைகளும் சபை மக்களோட ரொம்ப அன்போ அந்யோன்யமா இருந்தாரு, ரொம்ப ஐக்கியமா இருந்தார் அவரு. இந்த கொடுத்த சாட்சினாக்க
நன்றி சக்தி. Now I would like to call Mrs. Melvin John Caleb for the Bible reading. Today's scripture reading is taken from Psalm chapter 138 verses from 1 to 8. இன்றைக்கு வேத வாசிப்பு சங்கீதம் 138 அதிகாரம் 1-8 வரை. உம்மை என் இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் மித்தமும் உமது உண்மையின் மித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும் போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரிதாயிருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். கர்த்தர் உயர்த்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டுமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஆமென். We will have the memorial message by Pastor John Philip. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால மறுபடியாக இரவேளையில் உங்களை சந்திப்பது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். நாம் நிச்சயமாக ஒரு அன்பான ஒரு சகோதரன், ஒரு அங்கத்தினர் நம்ம ஏதோ ஒரு பகுதியில் நாம் மிஸ் பண்ணியிருப்போம். நமக்குள்ள எல்லோருமே ஒரு கேள்வி இருக்கும், ஏன் ஆண்டவரே அவர் இன்னும் சில நாட்கள் இருந்தால் நலமா இருக்குமே என்ற ஒரு அத்தியாயம். ஆகிலும் ஏசியா 57 சொல்லுகிறது, தீங்கு நாட்கள் வருகிறதுக்கு முன்பாகவே கர்த்தர் தாமே நீதிமான்களை ஆண்டவர் எடுத்துக் கொள்கிறார் சொல்லி வாசிக்க கேட்கிறோம். ஒரு பியூட்டிஃபுல் சோல், நைஸ் ஜென்டில்மேன். கண்டிப்பாக as a pastor நான் அவரை மிஸ் பண்ணுகிறோம். நான் ஊழியத்தில் வந்து 25 years ஆயிடுச்சு. இந்த இயர் தான் நான் செலிப்ரேட் பண்றதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. பட் என்னுடைய துவக்கத்தின் நாள் ஊழியத்திலிருந்து அவர் எப்பொழுதுமே பின்பாகவே இருப்பாரு. நாங்க நிறைய கிராமப்புறமான ஊழியர்களுக்கும் சபைகள் இல்லாத இடத்துல போய் சபைகளை ஸ்தாபிக்கவும் நாங்கள் நிறைய முன்பாக செய்திருக்கிறோம். ஏற்கனவே சகோதரன் சொன்னது போல அந்த குடும்பமானது சகோதரன் ஆனாலும் சரி, சகோதரி ஆனாலும் சரி, அவர்கள் எப்பொழுதுமே முன்பாக இருப்பாங்க. இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்பாக தமிழ்ல பேசிட்டு இருக்கிறேன். ஆனா இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா எனக்கு எங்க பாஸ் தான் எனக்கு டிரான்ஸ்லேட்டர். அதுக்கு பிறகு சிஸ்டர் வனஜா விக்டர் அவர்கள் தான் என்னுடைய பர்சனல் டிரான்ஸ்லேட்டர். நான் போகிற எல்லா இடத்துலையும் இவர்கள் இருந்தே இருப்பாங்க. காலத்தினுடைய கட்டாயமும் நேரமும் நம்மை வேதத்தை இன்றும் அதிகமாக வாசிக்கவும் தெரிந்து கொள்ளவும் மற்ற சக மனிதரிடத்துல பேசவும் இந்த உச்சரிப்பான வார்த்தைகளை சொல்லவும் அவர்கள் நமக்கு நேர்பிடித்தாருன்னு சொல்லிதான் அதை கண்டிப்பா சொல்லி ஆகணும். அதுக்கு எப்பொழுதுமே நான் கடனாளியாக இருக்கிறேன்.
காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழுடைய வார்த்தைகளே தெரியாத வேளையில அவர் நமக்கு டிரான்ஸ்லேஷன் பத்தி சொல்லிக் கொடுத்த விதங்கள், முறைகள், இன்றைக்கு அவைகளை உங்களுக்கு முன்பாக பேசும்போது ஆண்டவர் செய்த கிருபைக்காக கூடான கூடி நன்றி. ஒரு நல்ல சகோதரனை நாங்க மிஸ் பண்ணிருக்கிறோம்னு சொன்னா, அவர் எப்பொழுதுமே ஃபேமிலிக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிற ஒரு சகோதரன். So I want to talk about relationship or relation பத்தி பேசணும்னு சொல்லி தான் நான் வாஞ்சிக்கிறேன். ஏறத்தாழ 252 times பைபிள் இன் அண்ட் அவுட் நான் வாசித்து இருக்கிறேன். I was thinking what kind of a message வந்து கொண்டு வந்தா ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும்னு சொல்லிட்டு, அவர் எப்பொழுதுமே சொல்வார், நீ பேசுவது எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருக்குது, நீ இந்த வார்த்தை வைத்து நீ பேசியிருக்கிற சம்திங் நியூவா இருக்குது அப்படின்னு சொல்லி, கடைசியாக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாசம் 3ஆம் தேதி அருமையான சகோதரர் வெங்கடேஷ் இல்லத்துல நான் ஒரு தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ்க்காக எண்ணூர் கிராஸ்ல நாங்க ஞாயிற்றுக்கிழமை இரவு நாங்கள் நேரத்தை செலவழிக்கும் போது அவரு கிட்ட நாங்க பேசின லாஸ்ட் கம்யூனிகேஷன் வார்த்தை இதுதான், யாக்கோபு தேவனிடத்துல சஞ்சரித்தார்னு சொல்ற வார்த்தை. அதே போல இந்த அருமையான சகோதரனும் தேவனிடத்துல உறவாடும்படியாக, தேவனிடத்துல சஞ்சரிக்கும்படியாக ஆண்டவரிடத்துல அவர் போயிருக்கிறார்னு சொல்லி தான் நான் விசுவாசிக்கிறேன். அவர் இடத்துல நான் கற்றுக்கின சில பகுதியை உங்களுக்கு சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். He always used to respect his parents. அவருடைய பெற்றோருக்கு எப்பொழுதுமே ஒரு கனத்தை கொடுக்கிற ஒரு சகோதரனாக பார்க்கிறோம். வேதத்துல யாத்ரா புஸ்தகத்துல 20ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்க கேட்கும் போது கூட, உன் தாயும் உன் தகப்பனையும் நீ கனம் செய்ய சொல்லி வசனத்தை பார்க்கிறோம். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலும் முதலாவது உறவு, அவர் கண்ட உறவு. ஏனென்றால் சங்கீதம் 139 நீங்கள் வாசிக்க கேட்கும்போது, ஆண்டவரே நீர் தாமே என்னை உருவாக்கி இருக்கிறீங்க, என்னுடைய தசைவுகள் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க, என்னுடைய உட்கார்தலை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க, நான் யோசிப்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க, என் தாயின் கருவலை நான் உருவாகிறதுக்கு முன்பாக நீர் என்னை அறிந்திருக்கிறீங்க. உண்மையாக சொல்கிறேன், சகோதரர் விக்டர் வேதநாயகம் அவர்கள் அவர் இருந்த நாட்களிலே தன் தாயை, தன் தகப்பனை மிகவும் நேசிக்கிற ஒரு சகோதரனாக, முன்மாதிரியாக பாருங்க. நிறைய டைம்ல நாம காட தான் ப்ளீஸ் பண்ணணும்னு நாம் நினைக்கிறோம். பட் என்ன நீங்க கேட்க போனீங்கன்னா, முதலாவது நம்முடைய பெற்றோர்களை ப்ளீஸ் பண்ண கத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் கிவ் சம் ஸ்பேஸ் ஃபார் யுவர் லவ் ஒன்ஸ். உங்க பெற்றோர்களுக்கு டைம் கொடுங்க. ஆமா, புது உறவு வரும்போது பழைய உறவுகள் மறந்து விடுகிறாங்க ஜனங்க. அந்த மாதிரி காலத்தின் பிம்பத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். When new relationship comes, we forget about the old people. We have no time for them. We don't talk to them. So our lifestyle changes. ஆகிலும் நினைச்சு பாருங்க, சிந்தித்து பாருங்க, உங்களுடைய பெற்றோர்களை ஒரு நாளும் மறக்காதீங்க. அவருடைய தாயை கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் ஒரே இல்லத்துல வைத்து அவர்கள் பார்த்துக்கினாங்க. ஆமா, சகோதரர்கள் ஐக்கியங்கள் இப்பொழுதுமே நமக்குள் அவசியம் சொல்லிட்டா சங்கீதம் 133 நம்ம வாசிக்க கேட்கிறோம். ஆகிலும் ரிலேஷன்ஷிப்புக்கு எப்பொழுதுமே முக்கியம் கொடுக்கணும்ன்றது ஏன் உங்களுக்கு மறுபடியாக நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன் பார்க்க போகும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் தன்னுடைய 30வது வயதுல தான் அவர் ஆரம்பித்தார். தான் இருந்த மற்ற நாட்களை தன்னுடைய தாயோட, தன் தகப்பனோட, தன்னுடைய சகோதரனோட, தன் சகோதரியோட தன்னுடைய நேரத்தை அதிகமாக செலவழித்தார். The time that we spend with the loved ones cannot be மறுபடியும் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். சோ உங்களுடைய பெற்றோருக்கு தயவு செய்து சொல்கிறேன், நேரத்தை கொடுங்க. டாக் டு them. எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு அவங்களோட பேசினா அதுதான் கிரேட்டஸ்ட் மெடிசன் சொல்லிட்டு நாம் உணர்வோம். நிச்சயமாக இந்த அருமையான சகோதரனும் நம்முடைய வாழ்க்கையில தன் தாய்க்கு இடம் கொடுத்திருக்கிறாரு. அடுத்த ஜேர்னில என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நீ வெறும் அப்பா அம்மாவே வெறும் பார்த்துட்டு இருக்காதுன்னு சொல்லி இந்த உறவுகள், அப்பா அம்மா என்ன செய்யறான்னு பாத்தீங்கன்னா, என் மகனானவன் என் மகளானவர் இப்பொழுது வளர்ந்து இருக்கிறாங்க, நான் சில அன்பை கொடுக்க முடியும், ஆனா மேன்மையான அன்பு இன்னொரு உறவு உள்ள வந்தா ரொம்ப அழகா இருக்கணும்னு சொல்லி அவர்கள் தான் அந்த பிளானை டிசைன் பண்ணுறாங்க. இந்த பெண்ணோனுக்கு நல்லா இருக்கும், இந்த ஆணோனுக்கு நல்லா இருப்பாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க டாடி, நீங்க என்ன நினைக்கிறீங்க மம்மி என்ற ஒரு அத்தியாயத்துக்குள் அவர்கள் வரும்போது அந்த பெண்மணி ஆனவள் இல்ல அந்த ஆணானவள் ஒரு உறவுக்குள்ள பாருங்க
என்னுடைய நிச்சயமாக விசுவாசிக்கிறேன். சகோதரர் விக்டர் பிரதருக்கு வேற எந்த துணை கிடைச்சிருந்தாலும் பெஸ்டா இருந்திருக்காருன்னு சொல்லி தான் நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னு சொன்னா அவர்கள் 2 பேரும் அந்த இன்ஜின்ல இருக்கிற பிஸ்தலை போல. சிஸ்டர் வனஜா விக்டர் அவர்கள் எந்த விதத்திலும் குறைவுள்ளவர்கள் அல்ல, எல்லா விதத்திலும் அவர்கள் நிறைவுள்ளவர்கள். ஒரு ஒரு ஆர்மி மாதிரியாங்க, ரொம்ப ஒரு போல்டு கேரக்டர். இந்த சகோதரனுக்கு வேற எந்த துணை வந்ததுன்னா அவர் கண்டிப்பாக இந்த கிரேட் ஹைட்ஸ்க்கு வந்திருக்க மாட்டார். அவருடைய பெற்றோருடைய ஜெபம் நிச்சயமாக அவர் மேல இருக்குது. நான் இல்லைன்னு என்றைக்குமே மறுதளிக்க மாட்டேன். ஆகிலும் அவருடைய பெற்றோர்கள் இந்த துணை தான் நல்லா இருக்குன்னு சொல்லி கர்த்தர் தாமே அவருடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை கொண்டு வந்தாரு. அதுல எங்களுடைய பாஸ்டருக்கு ஒரு முக்கியமான ஒரு அத்தியாயம், பாஸ்டர் ஜான், மரிய ஜான் என்ற பாஸ்டருடைய சபையிலிருந்து அவர்களை நாங்க கொண்டு வருவோம், சபைக்கு கொண்டு வருவோம். அவருடைய துவக்கத்தின் நாள்ல இருந்து இந்த நாளிகை வரைக்கும் பிரம்மாண்டமான ஸ்டேஜிங் ஏறி இருக்கிறாங்க, பிரம்மாண்டமான இடத்துல அவர்கள் பாடி இருக்கிறாங்க. எனக்கு நான் எப்பொழுதுமே சர்ச்ல சொல்ற விஷயம், அவர்கள் என்னை எப்பொழுதுமே சிங்கிங் மினிஸ்ட்ரியில ரொம்ப இன்ஸ்பிரேஷன் பண்ணிருக்கிற ஒரு அருமையான கணவனும் மனைவி. கணவன் மியூசிக் வாசிப்பாங்க, மனைவியானவள் அதுக்கு ஏத்த மாதிரி பாடுவாங்க. என்ன ஒரு டக்கு கொடுத்து பாடுவாங்கன்ற வார்த்தையை நான் கண்டிப்பாக இந்த இடத்துல பயன்படுத்த முடியும். அவர்கள் இருவரும் சேர்ந்தாங்கன்னா அந்த இடத்தை வந்துட்டு ஒரு ஃபயர் மாதிரியே வச்சுப்பாங்க. பாருங்க, உறவுகள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மிக 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 அவசியம் சொல்லிதான் நான் விசுவாசிக்கிறேன். அதுதான் தான் கர்த்தர் சொல்கிறார், மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லி ஏற்ற துணையை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். அவருடைய வாழ்க்கையில தேவனுக்கு கர்த்தர் தந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிஃப்ட், தன் தாயா பெற்றோருக்கு அடுத்ததாக தன்னுடைய மனைவியை காணும்படியாக. நிறைய பேருடைய லைஃப் ஏன் சக்சஸ்ல ஏன் நாங்க இப்படி இருக்கிறோம்னு சொன்னீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஒரு துணை மிக மிக அவசியம். இட்ஸ் நாட் அபவுட் டேலண்ட், இட்ஸ் நாட் அபவுட் கிஃப்ட்ஸ், பட் இட்ஸ் அபவுட் காட்ஸ் கிரேஸ். ஒவ்வொரு மனுஷனும் அந்த கிருபை பெற்றவளை காணும்போதுதான் அவனோட வாழ்க்கையின் அத்தியாயம் மாறும். நீங்க ரொம்ப ஃபாஸ்டா இருப்பீங்க, ஆனா உங்க வீட்டுல இருக்கிறவங்க ஸ்லோ ஆயிட்டாங்க நினைச்சு கொள்ளுங்களேன். நீங்க என்னதான் முயற்சி பண்ணி முன்பாக போன நீங்க நினைத்தாலும் கண்டிப்பாக முடியாது. உண்மையாக சொல்கிறேன், இன்றைக்கு அவர் இருந்துதான் அந்த வீடு இன்னும் மேன்மையும் இன்னும் மகிமையும் இன்னும் ஆசீர்வாதமாக கணவன் மனைவியாக இருந்திருப்பார்கள் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆகிலும் அவர்களை ஒரு போல்டான ஒரு பர்சனாலிட்டியாக தான் சகோதரர் விக்டர் வேதநாயகம் அவர்கள் அவர்களுக்கு கற்று தந்திருப்பார்கள் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த கணவன் மனைவியுடைய அத்தியாயத்துல சங்கீதம் 127 சொல்லுகிறதை போல, கர்த்தர் வீட்டை கற்றாராகி அதை கற்றவருடைய பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவலாளி விழுத்திருப்பதும் விருதா. நீங்கள் அதிகால வேளையில் எழுந்து நேரப்பட்ட வேளையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுவதும் விருதா. அவரே தம்முடைய பிரியமானவனுக்கு நித்திரை அழைக்கிறாரு. அந்த அடுத்த வசனம் சொல்றது, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கிற ஒரு பலனும் சொல்லி பார்க்க கேட்கிறோம். பாருங்க, நான் சாம் பிராண்டனும் சரி, பால் சைலஸும் சரி, நம்முடைய சர்ச்ல ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறவர்களை பற்றி நான் தெரியும். அவங்க டாடி போயிட்ட பிறகு இன்றைக்கு அந்த இடத்த அந்த பசங்க வந்துட்டு அந்த மியூசிக் மினிஸ்ட்ரி ஆகிலும் சரி, மற்ற ஆதரிக்கிற ஊழியமாகிலும் சரி, இன்றைக்கு அவருடைய டாடியுடைய வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. நிச்சயமாக அவர்கள் இன்னும் பலப்படுத்துவாங்க, ஸ்திரப்படுத்துவாங்க. அந்த பிள்ளைகளை சரியான மார்க்கத்துக்குள்ள அவர்களை வழி நடத்தி இருக்கிறாங்க. காட விட்டு பிரியாத தக்கதாக ஒரு நல்ல விஷயத்தை அவர்கள் இருவரும் மாற்றம் காடுக்குள்ள இருந்துட்டு தன்னுடைய பிள்ளைகளை விட்டுட்டு இருந்தாங்கன்னா, உண்மையாக சொல்கிறார், ரொம்ப பெரிய ஒரு டிசாஸ்டர் ஆயிட்டு இருக்கும். எப்படி ஆயிருக்கும் பாத்தீங்கன்னா, ஊருக்கு உபதேசம் உனக்கு எனக்கு இல்லைன்றது போல ஆயிட்டு இருக்கும். அவர்கள் இருவரும் மைக்க பிடிச்சு பாடுறாங்க, ஆண்டுடைய வார்த்தைகளை பேசுறாங்க. ஆனா பாருங்க, அவங்க பசங்க பாருங்க எங்க இருக்கிறாங்க, உலகமே பேசி இருக்கும். ஆனா ஒரு சந்தோஷமான விஷயம் பாத்தீங்கன்னா, அவருடைய ஜபங்கள் வீணாக விருதாக போகாமல் அவைகள் கனியாக மரமாக இன்றைக்கு தேவனுக்கு கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவர் நிலைநாட்டும்படியாக நீங்கள் மிகுந்த கனிகளை கொண்டு போதினால் என் பிதானவர் மகிமைப்படுவார், நீங்கள் அவருக்கு ஷீரா இருப்பீங்கன்னு சொல்லி யோவான் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்துல நாம வாசிக்க கேட்கறது போல எப்படி ரிலேஷன்ஷிப் மாறுது பாருங்க.
பெற்றோர்ல இருந்து ஒரு மனைவி உள்ள வருகிறார். ஒரு மனைவியிலிருந்து ஒரு புதிய துவக்கத்தை கொண்டு போய் பிள்ளைகளுடைய அத்தியாயத்தை கொண்டு வருகிறாங்க. யோசுவா தம்முடைய ஊழியத்தின் நிறைவுல சொல்லப்பட்ட வார்த்தை, நானும் என் வீட்டார் என்றார் கர்த்தர் என்ன பண்ணுவாங்க. இந்த தேவ மனுஷனானுடைய சீரீஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா அவருடைய குடும்பத்துக்கும் அவரு உண்மையா இருந்தார். அவர் திருமணம் செய்த தன்னுடைய மனைவிக்கும் உண்மையா இருந்தார். தன்னுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு நல்ல அத்தியாயமாக, ஒரு சாப்டராக, ஒரு புஸ்தகமாக, ஒரு ஊழியமாக இருந்தார். இப்பொழுது இவர்கள் எல்லோருமே என்ன பண்ணிருக்கிறாருன்னா காட் பக்கமாக சிலுவையின் பகுதியாக அவர் கொண்டு வந்து சேர்த்ததுக்காக ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி. உங்களை நான் ஒரு கேள்வி கேட்க வாஞ்சிக்கிறேன். What kind of a life are you living? Whom are you trying to please? யாரை பிரியப்படுத்த நீங்கள் முயற்சிக்கிறீங்க? நீங்க புக் ஆஃப் ஜெனிசஸ் நீங்க வாசிக்க கேட்க போகும்போது ஆதாமுடைய வீழ்ச்சி தன்னுடைய தலைமுறை 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 ஒரு பெரிய பங்காக மாறிடுது. ஆதாமை கர்த்தர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணுகிறார். இவன் எனக்கு ஏற்றவனாக இருப்பான், நான் சொல்லுகிற எல்லா விஷயத்தையும் என் நிறைவாக செய்வான். ஒரே ஒரு வீழ்ச்சி ஆதாமை பற்றி இந்த பரிசுத்த வேதத்துல நீங்க அதிகமாக வாசிக்கவே முடியாது. அந்த 3rd சாப்டரோட காட் புல் ஸ்டாப் வச்சுறாரு. ஆதாமே உங்ககிட்ட நான் எதுவுமே எதிர்பார்க்க முடியல, அவ்வளவுதான் சொல்லி ஸ்டாப் பண்ணுகிறாரு. ஒருவேளை ஆதாமுடைய மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும், நான் செய்யாத விஷயத்தை என் பிள்ளைங்க செய்கிட்டு சொல்லிட்டு காயினுக்கும் ஆபேலுக்கும் அவர் கற்று தருகிறாரு. ஆனா சந்தர்ப்பம் சூழ்நிலை நிமித்து அதுல ஒரு நல்ல ஒரு மனுஷன் இறந்து போகிறான். இன்னொரு மனுஷன் நோத் என்ற தேசத்துக்கு அவன் தூர ஓடி போகிறான். அவனுக்கென்று ஒரு பட்டணத்தை கற்றுக் கொள்ளுகிறான். அதுக்கு பிறகு சேத் என்ற ஒரு மனுஷன் வருகிறான். அப்படிதான் அவனுடைய வாழ்க்கையுடைய ஜேர்னி போகிறது. நீங்க கரெக்டா பைபிளை நீங்க வாசிக்க கேட்க போகும்போது இந்த 10 தலைமுறைகள் 10 generation from Adam நீங்க பார்த்து 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 வந்தீங்கன்னா ஒவ்வொரு மனுஷனும் நீண்ட ஆயுசு நாட்கள் வாழ்ந்தான்னு சொல்லி வேதத்துல வாசிக்க கேட்கிறோம். ஆதாம் 930 years வாழ ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். 930 years. இதுல ஏனோக்கென்ற ஒரு மனுஷன் மட்டுமே 365 வருஷங்கள் வாழ்ந்தான்னு சொல்லி ஆதியாகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23, 24 நீங்க வாசிக்க கேட்கும்போது தேவனிடத்தில் அவர் சஞ்சரித்துக் கொண்டு இருக்கிற வேளையில அவர் காணாமல் போய்விட்டார் சொல்லி அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. சோ அவர் தான் இந்த 10 ஜெனரேஷன்ல ரொம்ப குறைவாக வாழ்ந்த ஒரு மனுஷன். ஆகிலும் 365 years அவர் ட்ரை பண்ணுகிறாரு. லாமெக் என்ற இன்னொரு மனுஷன் பார்த்து கேட்கிறோம் 777 years அவர் வாழ்கிறாரு. யோசிச்சு பாருங்க எவ்வளவு நீண்ட வாழ்க்கைகளை அவர் வாழ்கிறாங்க. இதுக்கு பின்பு அப்படியே வர 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 நீங்க பார்த்தீங்கன்னா மெத்தூசலான் சொல்கிற இன்னொரு தேவ மனுஷனை பார்த்து கேட்கிறோம் 969 years வாழ்கிறாரு. இன்னொரு ஜெரார் என்ற ஒரு மனுஷன் பார்க்க கேட்கும்போது 962 வாழ்கிறாங்க. நீங்க அப்படியே நீங்க பார்த்துட்டே போனீங்கன்னா எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்துல 900 அப்படியே வாழ்ந்துட்டு வராங்க. லாஸ்ட் ஜெனரேஷன் ஆர் தி லாஸ்ட் பர்சன் காட் சூஸ் பண்ண விரும்பினது நோவாவை பார்க்கிறாரு. நோவாவுடைய லைஃப் ஸ்பேன் நீங்க பாத்தீங்கன்னா 950 years முழுமையா அவர் வாழ்ந்திருக்கிறார். பாருங்க, ஒரு ரைச்சஸ் மேன காட் கண்டுபிடிக்கிறதுக்கு அவர்களுக்கு அவ்வளவு தீர்காயுசை தந்து நீ நல்லா வாழுன்னு சொல்லி பார்த்து ஏதோ ஒரு இடத்துல அவர்கள் காடுடைய அக்கம்ப்ளிஷ்மென்ட் அவர்கள் செய்ய முடியாதனால காட் தேடிட்டே வருகிறாரு. 10வது என்ற ஒரு மனுஷன் நோவாவிடத்துல கர்த்தர் வருகிறாரு. ஸ்கிரிப்சர் சொல்லுகிறது ஜெனிசிஸ் சாப்டர் 6ல நீங்க வாசிக்க கேட்டீங்கன்னா தேவனுக்கு முன்பாக நோவாவுக்கு கிருபை பெற்றது. அந்த நோவா என்ற மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருந்தான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மனுஷனை பத்தி காடுடைய வாயிலிருந்து வந்த சாட்சி இஸ் a righteous man or a righteous person சொல்லி யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷனை கடவுள் தேர்ந்து கொள்கிறதுக்கு 10 தலைமுறையை கர்த்தர் தேடி 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 வருகிறார். இப்போ உங்களை பார்த்து நான் கேட்க வாஞ்சிக்கிறேன், உங்க குடும்பத்தை ஆண்டவர் சந்திக்க எத்தனை தலைமுறை எடுத்திருக்கிறார்? உங்களுக்கு ஏதாவது நாலேஜ் இருக்குதா? யோசித்து பாருங்க. God took a long time to just to touch you. ஒரு நோவாவை கண்டுபிடிக்கிறதுக்கு 1000 வருஷங்கள் எடுத்தது.
ஆனா உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு பல்லாயிரம் வருஷம் எடுத்தது. சொன்னீங்க யாருமே சாதாரணமானவர்கள் அல்ல. கர்த்தர் நீதிமானுடைய வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கனுடைய வழியோ அழிஞ்சிடும். தேவனுக்கு கர்த்தர் தாமே அவர் மூலியமாக தன்னுடைய முழு குடும்பத்தை தேவன் பக்கமாக ஆண்டவர் கொண்டு வந்து நிற்க வைத்திருக்கிறார். உங்க தலைமுறையில நீங்க தான் அந்த நோவாவாக, நீங்க தான் கர்த்தருக்காக நீதிமானாக ஆண்டவர்களை அழைத்திருக்கிறார். I do not know எத்தனை ஜெனரேஷனுக்கு முன்பாக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் கேள்விப்பட்ட விஷயம், என்னுடைய தகப்பனார் இடத்துல கேள்விப்பட்ட விஷயம், என்னுடைய தாத்தா பேரு கோவிந்த சுவாமி, இன்னொரு தாத்தா பேரு சங்கர சுவாமி, இன்னொரு தாத்தா பேரு நாராயண சுவாமி, அவருடைய பெரிய மாமியாருடைய பேரு மதுராயி அப்படின்ற வார்த்தைகளை நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கிறேன். அதுக்கு பிறகு எப்படி நீங்க மாறுனீங்க, எப்படி நீங்க லுதரன் சர்ச்சுக்கு போனீங்க, எப்படி நீங்க இந்த சுவிசேஷன் வார இடத்துல வந்தீங்க? கர்த்தருடைய நோக்கம் ஒவ்வொரு மனுஷனும் ஏதோ ஒரு விதத்துல கொண்டு வந்து இன்றைக்கு முழு குடும்பமே ஊழியம் செய்யத்தக்கதாக ஆண்டவர் மாற்றிருக்கிறோம். ராமன் சொல்லி எதிர்பார்க்க விசுவாசிக்கிறீங்களா? உங்களை ஆண்டவர் வெறும் வசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அதன்படி நீங்க செய்கிறவர்களாக மாறி இருக்கிறீங்க. மைக்கு பிடிக்கிறோம் பெரிய ஊழியம் கிடையாது, கர்த்தருக்காக வாழ்றதும் பெரிய ஊழியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றும் செய்ய எனக்கு காலைதோறும் அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் என்னவா இருக்குதுங்க? புதிதாக இருக்கிறது. அவருடைய சித்தம் இல்லாத எதுவுமே கீழே விழாது. ஆண்டவர் ராட்சாக்களை தள்ளி ராட்சாக்களை உருவாக்குறவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஒருத்தர் கீழே விழுந்தாருன்னா தேவனுக்கு கர்த்தர் 10 பேரை எழுப்புவார் என்பது அதோடைய அத்தியாயம். If Moses was down, it means God is lifting another leader. இன்னொரு தலைவரை ஆண்டவர் உருவாக்குறார். அந்த process is very painful. Yes, அந்த வேதனை மிகவும் கொடூரமானது. ஆகிலும் நீ பாலும் தேனும் தேசத்துக்கு போகும்படியாக ஆண்டவர் உங்களை இந்த தலைமுறையில் ஆண்டவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, உங்களை ரீச் பண்றதுக்கு God it took thousands and thousands and thousands of years just to reach you. உங்களை தொடும்படியாக. So you're all with a purpose. What is the purpose? Build God's kingdom. நோவாவுடைய நோக்கம் என்ன? தேவனுடைய வேலையை கட்டுங்க. வாசல் விரிவாக திறந்து இருக்கிறது. இந்த சத்தத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் என்ன பண்ணுங்க? யோவான் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 9 சொல்கிறது, நானே வாசல். இந்த வாசலுக்குள் பிரவேசிக்கிறவர்கள் நல்ல மேய்ச்சலை கண்டறிவார்கள். வெளிப்பாடு புத்தகத்தில் மறுபடியாக 3ஆம் அத்தியாயத்தில் 19 சொல்கிறது, இதோ வாசப்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன். ஒருவன் என்னை சத்தத்தை கேட்ட மாகே அவன் திறந்தான், நான் உள் பிரவேசித்து அவனோடு உட்கார்ந்து நான் போஜனம் செய்வேன், அவனும் என்னோட கூட உட்கார்ந்து என்ன செய்வாங்க? போஜனம் செய்வான். இந்த சத்தத்துக்கு அவர் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துக்கு அவர் போயிருக்கிறார். So nobody here is without purpose. எல்லாருக்குள்ளே ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். உங்களுடைய நோக்கம் என்ன? How are you spending your time? எங்க பாஸ்டர் எப்போதுமே எங்களை கேட்பார், 3 விஷயத்தை கேட்பார், எங்களை ரொம்ப திங்க் பண்ண வைக்கும். இந்த பூமியில வரதுக்கு முன்னால நீங்க என்ன செய்துட்டு இருந்தீங்க? இந்த பூமி யாத்திரை இப்பொழுது நீங்க என்னதான் செய்துட்டு இருக்கிறீங்க? இந்த பூமி யாத்திரை முடிச்சுட்டு பிறகு அடுத்த அத்தியாயத்துல நீங்க எங்க உங்களுடைய நித்தியத்தின் பரிமாணத்தை நீங்க செலவழிக்க போகிறீங்க? சிந்தித்து பாருங்க. அப்பா அம்மான்றது ஒரு ஜேர்னி, கணவன் மனைவி பிள்ளைங்கிறது ஒரு ஜேர்னி, கடைசியாக இவர்கள் எல்லோருக்குமே பாய் பாய் டாடான்னு சொல்லிட்டு இறைவனை காண போகிற ஒரு மேன்மையான ஜேர்னி. எந்த நோக்கத்துக்காக ஆண்டவரை அழைத்தார் அந்த நோக்கத்துக்கு நீங்க என்னமா இருக்கணுங்க? ரொம்ப உண்மையாக இருக்கணுங்க. விதைக்கப்பட்ட விதையானது நாளடைவில் அது செடியாக மாறுகிறது. வேதம் சொல்றது, சங்கீதக்காரன் 1ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்துல, அவன் நீர்கால் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்துல தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அத்தியாயம் 14 வசனம் சொல்கிறது, விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறவன் சொல்லி. சோ இந்த விதையானது இப்பொழுது செடியா இருக்கிறது. இந்த செடியானது இப்பொழுது ஒரு பெரிய மரமா மாறும். நீங்க எல்லோருமே ஏதோ ஒரு விதத்துல நீங்க இன்னைக்கு செடியிலிருந்து மரமா மாறிட்டு இருக்கிறீங்க. இன்னும் சிலர்கள் விதையாக இருக்கிறாங்க, அவர்களுக்கு இன்னும் நேரங்கள் இருக்குது. இன்னும் சிலர் பாதி கட்டத்துக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்பொழுது இப்படி பார்க்கணும்,
இந்த பக்கம் போய் பார்க்கணும். அடுத்ததாக நான் என்ன செய்வேன் தெரியாத ஒரு ஸ்டம்பிளிங்கான ஒரு இடத்துல இருப்பாங்க. ஆகிலும் உங்களுடைய மரத்துக்கு கீழே யார் தங்கி இருக்கிறாங்க, யார் குடி இருக்கிறாங்கன்றது மிக மிக அவசியம். விதை, செடி, மரம். விதை, செடி, மரம். வேதம் சொல்கிறது அவர் தாமே நமக்கு ஜீவ விருட்சமாக இருக்கிறார். நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை அவர் தான் நமக்கு கற்றுக் கொடுக்க முடியும். கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கே ஒரு சிலுவையை அவர் சுமக்க வேண்டியும் நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் விதைத்த விதை நிச்சயமாக ஒரு நாளைக்கு நமக்கும் ஒரு சவப்பொட்டியை போல பெரிதாக வரும். I do not know who sowed it. யார் விதைத்தாங்க எனக்கு தெரியாது. நீ எங்க இருந்தாலும் சரி அது உன்னை தேடி வரும். யாரோ ஒருத்தர் தூக்கிட்டு வந்து உங்களோட வீட்டு வாசலுக்கு முன்னால வைப்பாங்க. எப்பங்க உள்ள வைப்பீங்க, எப்ப எடுத்துட்டு போய் விதைக்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியாக உங்களுடைய அறியாமல விதைச்ச ஒரு விதையானது ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு போகிறார். சோ உங்களுடைய வாழ்க்கையில பர்பஸ் என்ன, உங்களுடைய நோக்கம் என்ன? Do something for God. இருக்கிற நாட்களில அந்த உறவுகளுக்கு அதிகமான டைம் கொடுங்க. உங்களுடைய கணவன் மனைவி இடத்துல அதிகமான நேரத்தை செலவு பண்ணுங்க. இறைவன் இடத்துல உங்களுடைய கடைசி அத்தியாயம் நல்ல ஒரு சாட்சியாக விளங்கட்டும். நீங்க காட் ப்ளீஸ் பண்ணிட்டு நீங்க எல்லாரையும் நீங்க என்கேஜ் பண்ணிட்டீங்கன்னா காட் சொல்வாரு நீ உண்மையே இல்லைன்னு சொல்லி தான் ஆண்டவர் பேசுவார். ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் யுவர் பேரண்ட்ஸ். உங்களுடைய பெற்றோரை விடாதீங்க. அவங்கள்ட்ட போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. முடிஞ்சா கை கால் அமுத்தி பாருங்க. முடிஞ்சா அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை வாங்கி தந்து பாருங்க. நான் எப்போதுமே சொல்றதா, புது உறவு வந்த உடனே பழைய உறவை வெளியே தோர்த்திட்டு புது உறவோடு நம்ம சுத்திட்டு இருக்கிறோம். அதை மறந்துடாங்க. அந்த இடத்துல இருந்தா நம்ம இந்த இடத்துக்கு பெருசா வாழ்ந்திருக்கிறோம். ஒருவேளை அவர்கள் நினைத்திருந்தா இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தா இன்றைக்கு நாம் கூட உங்களுக்கு முன்பாக நின்று ஒரு பிரசங்கத்தை செய்திருக்க வாய்ப்பே இல்லை. சோ அவருடைய இடத்துல இருந்து இங்க வரும்போது இந்த இடம் ரொம்ப ரெஸ்பான்சிபிள் இடமாக மாறும். Always you will count on your parents' blessing. உடைய பெற்றோருடைய ஆசீர்வாதம் உனக்கு தேவையா? கடைசி மூச்சு வரைக்கும் தேவை. நீ உன்னுடைய லைஃப்ல எந்த லக்ஸுரி பாயிண்ட்ல போனாலும் கூட மறக்காத, உன்னை தாழ்வான இடத்துல கர்த்தருனை சிங்காசனமான இடத்துக்கு உன்னை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஒரு நாளும் ஒரு பொழுதும் ஒரு நாளிகையும் மறக்காத. இந்த சகோதரர் அவருடைய வாழ்க்கையில அவைகளை கடைபிடித்து இருக்கிறார் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த உறவு அடுத்ததாக தேவ உறவாக ஆண்டவர் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார்னு சொல்லி நான் விசேஷமாக விசுவாசிக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கணும், சண்டை போடணும்ன்றதுக்கு இந்த பிரசங்கம் அல்ல. நீங்கள் இணைந்து இருக்கணும், நீங்கள் அன்பாக இருக்கணும், கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும், ஒரு பெரிய மனதுள்ளவர்களாக இருக்கணும். உங்களுடைய வீடு அனைவருக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வீடாக இருக்கணும். ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் தான் உலகத்துல பிரிக்க முடியாத உறவுல ஒரு கிரேட்டஸ்ட் உறவு வந்துட்டு கணவன் மனைவியுடைய உறவு தாங்க. இன்றைக்கு இந்த உறவுக்கு தான் நீங்க டைம் இல்லை. இந்த உறவுல தான் நீங்க நிறைய ஃபைட்டிங் போயிட்டு இருக்குது. So give some space for love. இந்த இடத்துக்கு அன்பு கொடுத்தீங்கன்னா காணாத தேவனே, இது வரைக்கும் பாராத தேவனே, உண்மையாகவே நீங்கள் அன்பு கூறுவீர்கள் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? இந்த காட பார்க்கல, ஆனா நமக்கு முன்னால ஒருத்தர் இருக்கிறாங்க, நம்ம வீட்லயே ஒருத்தர் இருக்கிறாங்க, நம்மளை டிபெண்ட் பண்ணவங்க இருக்கிறாங்க. சோ அவர்களுக்கு நம்ம இந்த ஜர்னில கரெக்டா போகும்போது நம்முடைய லாஸ்ட் ட்ரையல் இஸ் கோயிங் டு பி வெரி பியூட்டிஃபுல். ஏனென்றால் ஆண்டவர் சொல்கிறாரு வெளிப்பாடு புத்தகம் 2ஆம் அத்தியாயத்துல, உன் பேர் மேல எனக்கு கொஞ்சம் குறை இருக்குது, அதை நீ முதலாவது அன்பு கோ பேக் டு தி ஃபர்ஸ்ட் லவ்ன்ற வார்த்தையில அந்த வசனம் கொண்டு போகிறார். சோ நம்ம எல்லோருமே எழுந்து நிற்போம். லெட்ஸ் ப்ரே பிஃபோர் God. Just take some time.
உம்மை பார்க்கிறேன் உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன் அழைத்தவரே அழைத்தவரே ஊழியத்தின் ஆதாரமே அழைத்தவரே அழைத்தவரே ஊழியத்தின் ஆதாரமே பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே ஆகிலத்தை ஆழ்பவரே உம்மாலாகாதது எதுவும் இல்லை இந்த அகிலத்தை ஆழ்பவரே உம்மாலாகாதது எதுவும் இல்லை எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வ வல்ல தேவனே El Shaddai, El Shaddai, Sarvavalla Devane, உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, உயர்த்தி சொல்லுமா, சர்வ சிருஷ்டியும் காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தால் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பாடி தொழுகிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியும். Let this be a heartful worship. உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பாடி தொழுகிறோம். Hallelujah, hallelujah, hallelujah. மனபூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை என்றும் மறாது, என் வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பா. மனபூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை என்றும் மறாது, என் வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பா. Hallelujah, hallelujah, hallelujah.
ஒரு போதும் கைவிட்டார், ஒரு நாளோ விலகிட்டார், ஒரு போதும் ஒரு நாளோ விலகினார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசா தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசா தேற்றுவார். Hallelujah, hallelujah, hallelujah. Magnify your name, oh God. Hallelujah. இந்த சத்தங்களை உயர்த்தி சொல்லுங்க. Hallelujah, hallelujah, hallelujah. Glory God. Hallelujah. துணிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் குனிந்து. ஆண்டவர் வர முடியாத குடும்பத்தை தூக்கணும். ஆண்டவரே குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதானே, நீதானே சொல்ல. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதானே. தூயவர் 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 துதிக்கு பாத்திர ஆறுடன் நீதானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திர ஆறுடன் நீதானையா. தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீதானையா. தூயவர் கடைசியா சொல்லுங்களே. தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே. ஒருவரும் சேரா துணிகள் வாசம் செய்திடோ எங்கள் தேவனே. மனிதர்கள் யாரும் கண்ணிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னத
நீங்க செய்த உபகாரங்களை நாங்கள் சொல்லி 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 நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே. We are beyond description, oh God. My worship belongs to my God. My worship belongs to my Creator. My worship belongs to the one who saved me. இந்த நாள் வரைக்கும் கிருபையோடு, தயவோடு, இரக்கத்தோடு மட்டும் நீங்கள் நடத்தி வந்திருக்கிறீங்க. அதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. We want to thank God for the life of Victor வேதநாயகம் தகப்பனே. அவர் இருந்த நாட்களில் குடும்பத்துக்கும் சபைக்கும் தான் இருந்த தேசத்துக்கும் ஜனத்துக்கும் யாருக்கும் நீங்கள் ஒரு blessing-ஆக இருந்ததுக்காக நன்றி. We want to thank the legacy that will leave you, God. இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டு நாங்கள் இருக்கிற ஜனங்கள் மத்தியில் ஆண்டவரே நாங்கள் பிரோஜனமாக இருக்க